வணக்கம். நான் பிரசன்னா. எல்&டியோட சேர்மன் ரீசென்ட்டா 90 ஹார்ஸ் பெர் வீக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துலலாம் பயங்கர வைரலா போக ஆரம்பிச்சுச்சு. எந்த அளவுக்குன்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம் அத வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நியூஸ் சேனல்ல வந்து அத நியூஸா போடுறாங்க. சோசியல் மீடியால அத வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எந்த விதத்தில 90 ஹார்ஸ் பெர் வீக் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள அவர் சொல்ல முடியும். அவர் சம்பாரிச்சாரு. அவரு சிஇஓவா இருக்காரு. அவர் நல்லா வருமானம் வருது. அவருக்கு ஓகே. எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றது எப்படி? ரீசென்ட்டா இப்ப தான் நியூ இயர்ஸ் முடிஞ்சது. நியூ இயர் இந்த எல்&டில வந்து சேர்மன் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது ஒரு எம்ப்ளாயி சேர்மன பார்த்து கேள்வி கேட்கிறாரு. சேர்மன் யாருன்னா, எஸ்.எம். சுப்பிரமணியம், எல்&டியோட சேர்மன். சுப்பிரமணியம் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்&டி இந்தியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் காக்னமோரின்னு சொல்லுவாங்க. பல கம்பெனிஸ்குள்ள ஒரு பெரிய நிறுவனம். இந்தியாவோட லார்ஜ் காக்னமோரேட்டா இருக்கக்கூடிய எல்&டி ஏன் சனிக்கிழமையும் வர வைக்கிறீங்க எம்ப்ளாயீஸ? அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்ஸரா தான் அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு. அந்த கேள்வி வந்து நீங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் கேட்டாங்க. அந்த ஒரு எம்ப்ளாயி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னா, "உங்கள நான் வந்து ஞாயித்துக்கிழமையும் வர வைக்கலாம் முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன். ஹானஸ்ட்டா சொல்லப்போனா, உங்களால ஞாயித்துக்கிழமையும் உங்கள வேலை செய்ய வைக்க முடிஞ்சிருந்தா, நான் வந்து ரொம்ப ஹேப்பியரா இருந்திருப்பேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்." அப்படின்னு சொல்றாரு. ஆ இது வந்து அ லாஜிக்கலா யோசிங்களேன். ஒரு சின்ன விஷயம் நம்ம சிந்திச்சாலே, இது ரொம்ப ஆக்சுவலா ஒரு க்ரூவல்டியா தெரியல நமக்கு. இதையும் தாண்டி வீட்ல உட்கார்ந்து என்னப்பா பண்ண போறீங்க? உங்க மனைவி எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? உங்க மனைவியும் உங்கள எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க? கிளம்பி ஆஃபீஸ்க்கு வாங்க. வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு குட்டி கதை வேற சொல்றாரு. நான் ஒரு சைனீஸ் பெர்சன் கூட இன்டராக்ட் பண்ணேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கூடிய சீக்கிரமே சைனா வந்து யுஎஸ்ஸ பீட் பண்ணிடும். ஏன்னா வந்து 50 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணாங்க. சைனீஸ் தான் 90 மணி நேரம் வேலை செய்றாங்களாம். கூடிய சீக்கிரமே வந்து சைனா வந்து அமெரிக்கா பீட் பண்ணணுமாம் அப்படின்னு ஒரு கதைய விடுறாரு. இது வந்து நம்ம கேட்கறதுக்கு அ ஏதோ ஏதோ ஒரு யானை அ ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு யானை அ இது ஓட்டுறா மாரி, ஏர்ப்ளேன் ஓட்டுறா மாரி ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி கதை மாரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா அது வந்து கேட்கும்போதே இது வந்து பொய்ன்னு தெரியலையா? சைனாக்காரன் 90 மணி நேரம் ஒர்க் பண்றானா, யுஎஸ்காரன் 50 மணி நேரம் ஒர்க் பண்றானா, யுஎஸ்ஏ சைனா பீட் பண்ணுவானாம். சைனீஸுக்கெல்லாம் வந்து அவன் லாங்குவேஜ விட்டா அவனுக்கு வேற இங்கிலீஷே தெரியாதுய்யா. அவனுக்கு வேலைன்னு தெரியும். அது ஏன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ரெக்கார்டா இருக்கு அது நடக்கிறது. நீங்களும் சைனீஸ் பீப்பிள் மாரி 90 ஹார்ஸ் ஒர்க் பண்ணா, அது வந்து இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதுக்கு காலங்காலமா சொல்லிட்டு இருக்க உருட்டு தான். நாராயணமூர்த்தியும் இந்த உருட்டு தான் உருட்டுனாரு. ஒரு ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனாரு. வாரத்துல எல்லா நாளும் வேலை செஞ்சா கூட 10 மணி நேரம் வேலை செய்யணும். இப்ப சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, வாரத்துக்கு 7 மணி நேரம் வேலை செய்யுங்க. டெய்லி 13 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இது முதல்ல எப்படிப்பட்ட உருட்டு? இவங்க எப்படி இந்த டேட்டாவெல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க? எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போன வருஷம் ஜனவரி 11ஆம் தேதி ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டேட்டா ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஆவரேஜா எவ்வளோ நேரம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற டேட்டாவ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டேட்டா படி பார்த்தா, நம்மள விட அமெரிக்கா மட்டும் இல்ல, சைனாவுமே கம்மியா தான் வேலை செஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி அதிகமா தான் வேலை செஞ்சுருக்கோம் கைஸ். அத நம்ம மொதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா வேலை செய்யணும், இன்னும் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான பார்த்து கத்துக்காங்க. சைனாவ பார்த்து கதை சுருட்டிட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலா பொய். யுஎஸ்ஸா ஆவரேஜா எவ்வளோ நேரம் வேலை செய்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 34.3 மணி நேரம் 34.3. சைனா வந்து ஒரு வாரத்துக்கு 46.3 மணி நேரம் வேலை செய்றாங்க. நம்ம சைனா விட அதிகம். நம்ம 46.7 மணி நேரம் வேலை செய்றோம். சுப்பிரமணியம் சார், நாராயணமூர்த்தி சார் இந்த உருட்டுகள்லாம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி இந்தியர்கள் சைனீஸ் பீப்பிள விட அதிக மணி நேரம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் உருட்டு முடிஞ்சிருச்சா, இப்ப நம்ம 2வது உருட்டுக்கு வருவோம். இந்த நாராயணமூர்த்தி, இந்த சுப்பிரமணியம் இந்த மாரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ற ஒரு சில சிஇஓஸ்லாம் இருக்காங்கல்ல. ஏன் சுப்பிரமணியமே கேட்டா, "ஏன் சார் 90 மணி நேரம் ஏன் ஒர்க் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவாரு? "அப்பதான் இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி போவும்" அப்படின்னு சொல்லுவாரு. அவரு மட்டும் இல்லங்க. எல்&டி ஆர்கனைசேஷனே அதான் சொல்லுது. ஆக்சுவலா சுப்பிரமணியம் அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வைரல் ஆன பிறகு, நெறைய பேர் அந்த வீடியோவ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியால. நியூஸ் மீடியாவுமே அந்த வீடியோ பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்&டி கிட்ட இருந்து அஃபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்திருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க நம்புறோம். இந்த இந்த டிகே இந்த கலெக்டிவா நம்ம எஃபோர்ட் அண்ட் டெடிகேஷன் குடுத்தா, நம்ம இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா மாறும். அதுதான் எங்களோட விஷன். எங்களோட சேர்மன் வந்து இந்த லார்ஜ் ஆம்பிஷன தான் மேற்கோள் காட்டுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா கதை அடிச்சு ஒரு கதைய விட்டாங்க எல்&டி. நிஜமா அது அதிக மணி நேரம் வேலை செஞ்சுட்டோம்னா, இந்தியா வந்து டெவலப்டு நேஷனா மாறிடுமா? அப்படின்னு நீங்க யோசிங்க. ஐஎல்ஓ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த டேட்டாவ டாப் 10 கண்ட்ரீஸ்ல எது தெரியுமா? உலகத்திலேயே அதிக நேரம் வேலை செய்ற கண்ட்ரீஸ் எது எதுன்னு தெரியுமா?
பூட்டான், லெபனான், காங்கோ, மங்கோலியான், அந்த ஜார்க்கண்ட், இந்தியாவை விட வளர்ச்சி குன்றிய நாடுகள் தான் உலகத்திலே அதிக நேரம் வேலை செஞ்ச நாடுகள். டாப் 10. சுப்பிரமணியம், உங்க தேரி படி காங்கோ வந்து அமெரிக்காவை பீட் பண்ணிடுமோ? ஏன்னா சைனீஸை விட அவங்க அதிக மணி நேரம் வேலை செய்றாங்கல்ல, அந்த ரெக்கார்டை பத்தி. சைனீஸ், சைனா, யுஎஸ்ஏ எல்லாரை விட டெவலப்டு நேஷனா இருக்கக்கூடிய விஷயங்களே எல்லாருமே கீழே தான் இருக்காங்க. இந்த மாதிரி உருட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த லைஃபோட சுரண்டல் மட்டும்தான். ஒரு நாடு வளரணும்னா, அந்த நாட்டோட எக்கானமி க்ரோ ஆகணும்னா, அந்த நாட்டில் பணப்பழக்கம் அதிகரிக்கணும். சிம்பிளாக சொல்லலாம், எளிய மக்கள்கிட்ட, அது சாதாரண மக்கள்கிட்ட அதிகமான பர்ச்சேசிங் பவர் இருக்கணும். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் இந்த டெர்ம்ஸ் ஆஃப் மணி. 1 லட்ச ரூபாய் இருக்கணும், 10 லட்ச ரூபாய் இருக்கணும் நான் சொல்லவே இல்லை. இந்த மக்களோட பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வேற ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த சேலரி கொடுக்கணும். வெறும் சிஇஓ சேர்மனுக்கு மட்டும் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த சேலரி கொடுத்தா மட்டும் பத்தாது, அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்கணும். இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த சேலரி கொடுங்க. எம்ப்ளாயீஸ்க்கு சரியான சேலரி கொடுக்கறது மூலியமா நாடு எப்படி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுற அளவுக்கு டிசிஎஸ் வந்து இப்போ ரிசல்ட் ஒன்று வந்திருக்கு. 12,700 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ். அதனால தான் 50-50 டவுன் ஆகிருந்தாலும் இனி டிசிஎஸோட ஷேரு ஆப்போசிட் சைடில் ஏறிட்டு இருக்கு. ஆஃப் தி டாபிக் நான் போயிட்டே இருக்கேன். போன குவார்ட்டரில் மட்டும் டிசிஎஸ் வந்து 12,700 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு குவார்ட்டருக்கு 12,700 கோடி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 50,000 கோடி ப்ராஃபிட் பண்ணிருக்கு. இதில் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 71.8%. அது 50,000 கோடியில் அப்ராக்சிமேட்டாக 35 கோடி ப்ரொமோட்டர்ஸுக்கு மட்டுமே போயிருக்கும். டாடா சன்ஸ் மட்டுமே போயிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 35,000 கோடி 10 பேருக்கோ வேணாம் விடுங்க 100 பேருக்கு இல்லை கொடுத்தோம் வச்சுங்களேன், அது எவ்வளோ செலவு பண்ண முடியும் உங்களால்? ஆப்வியஸாக ஒரு வருஷம் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே சம்பாதிக்க முடியாது, செலவு பண்ணிட முடியாது. எக்ஸ்போனன்ஷியலாக அவங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் இப்படி யோசிங்களேன், டிசிஎஸ்க்கு ஒரு வருஷத்தில் 35,000 கோடி ப்ராஃபிட் வருது. அதில் வந்து 5,000 கோடி எடுத்து ஒழுங்காக இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுத்தா, அந்த லாஸ்ட்டில் கம்பெனி நான் நடத்த சொல்லலை, இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் சேலரி ஏற்றலாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் நினைக்கிறீங்க? அந்த காசு கிடைக்கிற ஒருத்தனும் அவனோட அன்றாட தேவைகளுக்கு செலவு பண்ண ஆரம்பிப்பான். காசோட புழக்கம் அதிகமாகிட்டே இருக்கும் இந்தியாவில். நான் டிசிஎஸ் மட்டும் குறை சொல்லலை, டிசிஎஸோட ரிப்போர்ட் நேர்ந்து வந்துச்சு, அதனால தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ் இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒழுங்கான சேலரி அந்த அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தாலே என்ன ஆகும்னா, ஒருத்தரால் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடியை செலவு பண்ண முடியாது. ஒருத்தனால ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ண முடியும். ஆப்வியஸாக அவனோட செலவுகளை என்னவா மாறும்? வேறு இண்டஸ்ட்ரியை க்ரோ பண்ணிடும். எஃப்எம்சிஜி அதிகமாகும், அந்த புது இண்டஸ்ட்ரியை உருவாகும். புதுசாக வேலைக்கு வந்தவன் அவனும் செலவு பண்ண ஆரம்பிப்பான். மிடில் கிளாஸஸ் பேயிங் மோர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கார்பரேட் வந்து நம்ம தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறோம். ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த நம்ம அதிகமான டேக்ஸில் வந்து 30%, கார்பரேட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25%. வருஷத்துக்கு 50,000 கோடி சம்பாதிக்கிற ஒரு கார்பரேட்டுக்கு 25%. நம்ம 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா எனக்கு 30% அதிகமாக. நம்ம தான் டேரக்ட் டேக்ஸை நம்ம தான் அதிகமாக கட்டிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு டேரக்ட் டேக்ஸோட இன்டேரக்ட் டேக்ஸை ஜிஎஸ்டி அதிகமாகவும் கட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேரக்ட் டேக்ஸ், இன்டேரக்ட் டேக்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடையாது. பார்த்தீங்களா, இதெல்லாம் அனுபவிக்கிறது. இந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதிகமான வருவாய் வரும், இந்தியாவுக்கும் அதிக ஸ்பெண்டிங் பவரும் அதிகமாக இருக்கும். மிஸ்டர் சுப்பிரமணியம், மிஸ்டர் நாராயணமூர்த்தி அவர்களே, இந்த நாடு வளரணும்னா உங்ககிட்ட இருக்க எம்ப்ளாயீஸ் 70 மணி நேரம் 90 மணி நேரம் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு நான் ஸ்பீடாக நாடு இன்னும் கொஞ்சம் வளரணும். இன்ஃப்ளேஷன் ரேட்லேருந்து ஒரு 5% ஏற்றி உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி நீங்கள் போய் ஏற்றி கொடுங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி போடுறதில்ல, இல்லை 5% வேறியாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். இந்த மாதிரி உருட்டுக்கள் நிறைய சிஇஓ சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் அந்த வருமானம் கரெக்டாக அதிகமாக இன்ஃப்ளேஷன் ரேட்டு ஏறுதோ இறங்குதோ எல்லாமே கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது, கரெக்டாக சேர்ந்துட்டு தான் இருக்குது. மேலே இருக்கிறவன் மேலே போயிட்டே இருக்கான், கீழே போயிட்டே இருக்கான். சிவாஜி படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக்கோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.